ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி தாங்க. அரிசி இல்லாமல் உடைச்ச கோதுமையும் கருப்பு உளுந்தும் வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கூட நல்ல காரசாரமான பூண்டு சட்னி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தோசை பண்ணுறதுக்கு உடைச்ச கோதுமை 2 கிளாஸ், கருப்பு உளுந்து 1/2 கிளாஸ். இது நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் முழு உளுந்துனாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூட வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7 மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மையாக இருக்கணும். இதை நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு இதை புளிக்க வைக்கணும். நான் இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை மெல்லிசாவோ கொஞ்சம் கனமாகவோ அது உங்கள் விருப்பப்படி ஊற்றி சாப்பிடுங்க. இந்த கோதுமை ரவா தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தோசையில் ஹை ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த தோசை கூட நல்ல காரசாரமான பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு 20லேருந்து 25 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 இல்லைன்னா 10 வத்தல் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த உடைச்ச கோதுமை தோசைக்கும் பூண்டு சட்னிக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.